எங்க அப்பா 3 வாழைப்பழம் வாங்கி தந்திருக்காங்க. ஒரு பழம் 1 ரூபாய்க்கு போயிரு. இது எனக்கே காணாது. வாங்கி தந்துட்டு இலே நீ மட்டும் தின்றக்கூடாது. உன் தம்பி 2 பேர் இருக்கான். ஒருவன் நெடுன்னு வளர்ந்துருக்கான், ஒருவன் இன்னும் வளர்ந்துட்டே இருக்கான். 2 பேருக்கு கொடுத்து நீ சாப்பிடுன்னு சொல்றாங்க. நான் யாருக்கணும் உள்ள போடணுமா? ஒண்ணு ஒண்ணா எடுத்து சாப்பிடுவோம். என்ன சேர் உள்ள அழுக்காங்க. எவனும் வர்றதுக்குள்ள நம்ம முதல்ல சாப்பிடணும். தெரியும் நான் கரெக்டா தானே லேண்ட் அவன் அந்த பால கொஞ்சம் மெதுவா ஸ்லோயர் பால போட்டாங்க. அதான் நல்லா அடிக்குமா கடைசி நேரத்துல அடி ஜெயிச்சு போறோம் பார்த்தா டீம் எப்படி தோக்கடிச்சு என்னடா செய்ய சரி நீ ஒரு நாள் தானே அப்படி நடந்துச்சு பரவாயில்லடா அண்ணே இதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. கிரிக்கெட் அதை பத்தி பேசாதீங்கடா. ஏன் சமீப காலம் இந்த சிஎஸ்கே மேட்ச்லாம் பார்க்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி இருக்கு. ஆண்ட பரம்பரை கடைசியில சொல்லிட்டே இருக்கணும். வேண்டாண்டா ராஜா, படிக்கிற வேலையை பாருங்களா. நைட்டு 11 வரைக்கும் கிரிக்கெட்டை பார்த்துட்டு அன்னைக்கு நீ ஏங்கி அழுதுடா. தேவையான உனக்கு இன்னைக்கு நைட்டு அழுவான்னு நினைக்கிறேன். தம்பி நீங்க அப்படிக்கா போய் கொஞ்சம் விளையாட்டு வாங்க. அப்படிக்கா போய் விளையாண்டுட்டு டயர்டா வந்திருக்கோம். வீட்டுல கொஞ்ச நேரம் தண்ணி குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு சரி கொஞ்சம் வலி விட்டாங்க சேர நாங்க நிறைய இருக்கு. நான் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் தம்பி பாரு, நான் என்ன சொல்றேன், உலகம் ரொம்ப பெருசு, சேர் ரொம்ப சிறுசு. அதனால சம்பந்தமே இல்லையே. சம்பந்தம் இல்லாம பேசுறது தாண்ட டைலாக். சரி பாரு நான் என்ன அப்படியே சொல்றேன், கொஞ்சம் தள்ளி கஷ்டப்பாடு போட்டு வாங்கிருக்கேன்டா. முதல்ல வேற எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேங்க. அதுக்கு பிறகு இதை வாங்கி நாங்க தேர்த்து தெல்லாமட்டும் வச்சிருக்கேன்டா. போயிட்டு பரவாங்கடா. பேண்ட் ரொம்ப டயர்டா இருக்கா முடியல அண்ணே. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து போயிடுறேன் தம்பி. ஓங்கி அடிச்சோம்னா அண்டாட்டிக்கே கடல்ல போய் விழுந்துருவீங்க. சொன்னேன் ஓடி சொல்ல ஓடா ஓடா போட அப்ப பட்ட வாங்கிட்டு வரணும். அவங்க சொல்றேன் சரியா? ஒரு பழத்தை நிம்மதியை சாப்பிடுறாங்களா? யாரும் வளர்றதுக்குள்ள முதல்ல ஒரே வெளியில நம்ம கிளாஸ் ஜோசப்பே ஒரு வாரமா ஸ்கூலுக்கே வரல. அண்ணே அண்ணே இந்த செடிக்குளம் ஸ்கூல் இருக்குல்ல, அதுல ஜோசப்னு ஒரு தம்பி படிக்காங்கல்ல, அவங்க வீடு பக்கமா. ஓ தம்பி ஜோசப் டீச்சர் என்ன ஸ்கூல் பக்கம் ஒரு வாரம் காணோம். நீங்க ஏன் டீச்சர் இந்த பக்கம் வந்தீங்க? உங்க அம்மா பார்க்கணும்ல, ஒரு வாரம் என்னாச்சும் ஊருக்கு போயிட்டானா, ஹோம்ஒர்க் எழுதாம இருக்கானா, உடம்பு சரியில்லையா, தூங்கிட்டானா அப்படின்னா பொய் சொல்லி வீட்லயே இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளா வயிற்று வலி டீச்சர். பயங்கரமா வயிற்று வலி டீச்சர். வயிற்று நெட்லயே வலி தலைவர். அது எமோஷனலா பேச. சரி 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 சொல்லுங்க டீச்சர் நீங்க காஃபி டீ ஏதாவது குடிக்கிறீங்களா டீச்சர்? இருக்கட்டும். உங்க அம்மா எங்க அம்மா மார்க்கெட் போயிருக்காங்க டீச்சர். நீங்க வந்து அப்படியே நடந்து அம்மா போய் பார்த்து வந்துருங்க. இல்ல 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 கொஞ்சம் வெயிட் பண்ணுதே. அந்த காலையில அப்படியே காலையில சரி சரி சேலத்துல சொல்றா டீச்சர் சுசி என்ன சொல்றீங்க? என்ன ஜோசப் சேர் வந்துட்டு சார். நான் சொல்றது தப்பா நினைச்சுக்கோ. சொல்லு. இந்த சேர்ல தான் என் தாத்தா தாக்காங்க பாருங்க, தாத்தா உட்கார்ந்து பொட்டுன்னு போயிட்டாரு. பயங்கரமான சேர் டீச்சர். நீங்க உட்கார்ந்தீங்கன்னா நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த பையன் ஏதோ போய் சொல்லுவேன். டீச்சர் அருணி சொல்லு சொல்லி இந்த சேர்ல உங்க சார் நான் பதில் சொல்ல முடியாது. சரி சரி பாத்தீங்களா கோயிலுக்கு ஞாபகம் நடக்குது. சரி அப்ப நான் போயிட்டு போ இந்த சேர்ல ஏதோ இருக்கு. சரி 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 வந்து உங்க அம்மா இன்னொரு நாள் பார்க்கலாம். நம்ம நாளைக்கு ஸ்கூல்ல போறோம். நீங்க சரி சரி நான் வர சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க இந்த பக்கம் வந்துடாதீங்க. சரி 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 டீச்சர்
மாப்பிள்ள ஜோசப். டேய் மாப்பிள்ள, என்னடா டென்ஷனா இருக்க? வா, கிரவுண்ட்ல எல்லாம் காத்துட்டு இருக்காங்க, நான் போய் விளையாடலாம். எனக்குன்னே வருவீங்களா? ஒரு காரியத்தை ஆரம்பிக்க விடுறீங்களா? வாடா, நம்ம போய் மேட்ச் ஆரம்பிக்கிறோம். வா வா. கஷ்டப்பட்டு ஒரு பாட்டை போட்டு தேர்த்தி புரியாது, புரியாது. நீ போய் விளையாடு, ஆளில் தனியா விளையாடு. டேய், எல்லாரும் நமக்காக காத்துட்டு இருக்காங்க. நான் உடனே கையோட கூட்டு வரேன்னு சொல்லிருக்கேன். வாடா வாடா. கையோட கூட்டு போறியா, காரோட கூட்டு போய் இருக்கட்டும்டா. நான் என்ன சொல்றேன், நீ போயிட்டு நாளைக்கு வா, நாளைக்கு நம்ம விளையாடு. சரி, இப்போ வர மாட்டியா? போ. நான் என்ன சொல்றேன்னா, எங்க வீட்டுல ஒரு வேலை இருக்கு, அப்பா முடிச்சுட்டு தான் போகணும் இருக்காங்க. அந்த வேலையை நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போவேன். சரி, அப்ப நீ வேலையை முடி. நான் இந்த சேர்ல உட்காந்துட்டு ஐபிஎல் மேட்ச் ஆர்சிபி விளையாடுறாங்கடா. நல்ல வேலை சிஎஸ்ஏன்னு சொல்லாம இருந்திய, ஆர்எஸ்பி என்ன பாடி மோகன் பாரு. எனக்கு அது பேர் எது என்ன முக்கியம் இல்ல, மேட்ச் பார்த்தா போதும். எனக்கு நீ முக்கியடா. டேய் வேலையா? நான் வேலையை பாரு, நான் உட்காந்து டிவி பார்த்துட்டேன். புரிஞ்சுக்கடா, புரிஞ்சுக்கடா. போடா. கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் பார்த்துட்டு அந்த சேர் இருக்குல்ல, இந்த சேர்ல தான் நம்ம டீச்சர் இருக்காங்கல்ல, டீச்சர் அவங்க உட்கார்ந்தாங்க. அவ்வளவுதான், சேரை பிடிச்சிட்டா. ஒரு கால் பாரு, ஒரு சைடு பாரு வளைஞ்சிருக்கும். அதுதான் சொல்லுதேன், நீ உட்கார்ந்தா ஒன்னு நான் அள்ளிட்டு போண்டிருக்கும். சரி சரி, போயிட்டு வாமா. நீ வேலையை பண்ணணும். நீ போ. வா, அவ்வளவுதான். நீ எவன் பார்க்கறதுக்குள்ள ஒரே ஒரே உரிக்கணும், ஒரே வாயில தள்ளுறதுக்கு நம்ம. ஐயோ, இதுக்குள்ள பாதி கடிச்சிட்டேன். மச்சான் மச்சான், ஐயோ, மச்சான் வாங்கடா. ஏதா ஏ மச்சான் வாங்கடா, வாங்கடா. எப்பா மச்சான், மச்சான் எங்க? மச்சான் மலையாளம் போயிட்டாச்சு. மலையாளம் போயிட்டா மச்சான். இந்த மார்க்கெட் ஏதா வாய் ஒரு மாதிரி வளருது. இல்ல மாமா, உங்களை பார்த்ததுக்கு கையும் உடனே காரு உடலாமா? காரு வாடகையா? சரி, மாப்பிள்ள, உனக்கு தான் ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கணும். அச்சோ, இந்த பையன் கொண்டு வந்துட்டேன். இது உங்க அத்தை பையன் எல்லாம் கொண்டு வந்துட்டேன் அவசரத்துல. நானும் பச்சை கலர்ல நிறைய வாங்கி வச்சிருந்தேன். சரி இருக்கட்டும். இதுல ஏதோ பண்றீங்களா? இதுல எங்க அத்தை என்ன வச்சிருப்பா? மெடிக்கிட்டு வர லிப்ஸ்டிக் வச்சிருப்பா. இல்லன்னா ஒரு 2 ஜீப் வச்சிருப்பா, வேற வச்சிருப்பா. சரி மாமா, சரி இருக்கட்டும். மாமா நீங்க போயிட்டு மார்க்கெட்ல போய் அப்பா மீட். இல்ல இல்ல இல்ல, உங்க அப்பா இங்க வருவாரு. அவர் வந்து எனக்கு வயிறார சோறு போடுவாரு. மாமா மறுபடியும் சொல்லுங்க. அதை நல்லா சாப்பிட்டுட்டு போகணும். மாமா, அதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். மாமா உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும், சமையல் மாஸ்டர் வந்து ரெடி பண்ணணும். அப்படிப்பட்ட வாய்ப்பு வசதிகள் இப்போதைக்கு இல்ல. நான் என்ன சொல்றேன், சரி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து என்ன மாமா நினைச்சு கூட பார்க்க முடியல மாமா. நீங்க அந்த சேர்ல உட்கார்ந்து என்ன அப்படி என்ன சேர்ல என்ன பெரிய அவசியம் இருக்கு? அந்த சேரை நம்ம பிராண்டில் போட்டு ஒட்டி வச்சிருக்கோம். ஒட்டி வச்சிருக்கியா? அதனால சொல்றேன், நீங்க தயவு செய்து இப்படிதான் அன்னைக்கு ஒரு நாள் அந்த பெரிய பக்கத்துல ஒருத்தங்க வீட்டுக்கு போனேன். அவனும் இப்படி சேரு இப்படி செவுத்த வர ஒட்டி வச்சிருந்தானா, நானும் தெரியாம இப்படி உட்கார்ந்துட்டேன். அப்புறம் அன்னைக்கு வாங்குற அடிமா முடியல. நல்ல வேலை நீயாவது மாமா கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி நல்ல மாமா, லகமான மாமா. சரி ஏதோ ஐஸ் வச்சுட்டேன். சரி இருக்கட்டும். சரி பாப்பா என்ன? சரி மாமா, சாப்பிட்டா கேட்டா சொல்லிடு. சரியா? போயிட்டு வரேன். சரியா? பேக் பாருங்க, எடுத்து போயிருங்க. சரி சரி சேர்ல உட்கார்ந்தாருன்னா அப்பா எத்தனை தான் காப்பாற்றுவேன். அந்த வீட்டுக்கு போய்
எங்க அண்ணன் ஏன் மேல ரொம்ப அன்புள்ள அண்ணன். நல்ல சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பாங்க. அண்ணன் சாப்பாடு செஞ்சு வைக்க மைனி தருவாங்க. கேவலமான விஷயம் தான். ஒரு பிடி பிடிச்சிட்டு நிம்மதியா வரலாம் அண்ணே. சித்தா, எனக்குமே வெளியில வச்சிருப்பாங்க இல்லைன்னா ஒரு 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 செடி மரமாய் அதுல கனி வந்து அதுல பழமாய் அதை பறிச்சு ஒரு கடையில் ஒரு வாங்கிட்டு வந்து சாப்பிட போற நேரத்தில் அண்ணன் மவன இந்த தமிழ் திருக்குறள் எனக்கு வராது. நீ பாட்டு பழம் அது பழுத்துச்சு அது காலி இது எனக்கு புரியாது. எனக்கு ஒரே ஒரு வேலை, அண்ணன் வீட்டுக்கு வரணும், மைனி சாப்பாடு தருவாங்க, சாப்பிடணும், போகணும், அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு சமையலுக்கு விடுமுறை. அப்படிலாம் இல்ல, பண்டிகை ஆகியா சமையலுக்கு விடுமுறை. இனிமே எப்ப சேர்ப்பாங்க? அடுத்த வாரம் நீ பண்டிகை எப்ப சேர்ப்பாங்க? பண்டிகைக்கெல்லாம் சமைச்சு காலி ஆயிடுமா? சரி சித்தப்பா, சாயங்காலம் பண்ணாங்களா? மத்தியானம் இல்ல சித்தப்பா, இன்னைக்கு ஹோட்டல் ஆர்டர் பண்ணிருக்கோம். ஆமா, ஹோட்டல் ஆர்டர் இப்படியே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குடும்பங்களுக்கு போற பேனிக்ல ஒரு சூப்பர் ஹோட்டல் அன்னைக்கு தான் ஐயர்வழி எனக்கு இன்க்ரீஸ் பண்ணாங்களா? அந்த ஹோட்டல் போய் சாப்பிட்டுட்டு அந்த கடையில இருந்து எங்க அண்ணன் இங்க வர சொல்லிடுவான். அந்த சாப்பாடு இங்க வந்து சாப்பிட்டுட்டு போறேன். சும்மா வீட்டுல சாப்பாடு இங்க அண்ணன் வந்து சாப்பிட்டு போறாங்க. சித்தப்பா எங்க இல்ல சித்தப்பா, வாழ்க்கையில வாழ்க்கை ஒரு வட்டம், அடுத்து சதுரம், அதுக்கு சித்தப்பா ஏன் மாறிட்டு கணக்கு படிக்கல. சித்தப்பா சித்தப்பா நீங்க சித்தப்பா மாறிட்டீங்க. ஏப்பா நான் என்ன சொல்றேன், இந்த சேர் ரொம்ப டேஞ்சர். இந்த சேர்ல உட்கார்ந்தவங்க எல்லாம் ஹிஸ்டரி நான் படிக்கல. நம்ம மாமா பாத்தீங்களா, வந்த வழியில பாத்துக்கலாம். இந்த சேர்ல உட்கார்ந்து அதுக்கு ஒரு கடையில கொண்டு ரிப்பேர் பண்ண கொடுத்தாலும் கடைக்கார ரிப்பேர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நான் ஒரு ஓரமா உட்கார்ந்தேன். சித்தப்பா சித்தப்பா புரிஞ்சுக்கோ, கொஞ்சமா நான் சாப்பிடுவேன். சரி நீ போங்க, வீட்டுக்கு போயிட்டு வரலாம். நல்லா பாருப்பா. சும்மா உட்கார கூட இவனோட நாளைக்கு எங்க அண்ணன் இல்லைன்னா வீட்டுக்கு வர மாட்டேன். எங்க அண்ணனுக்கு அப்புறம் நான் எப்படி வீட்டுக்கு வர முடியும்? சித்தப்பா உயிரோட தான் இருக்கேன். என்ன லூசு மாதிரி சாப்பிட்டு மாதிரி இதுக்குதான் அந்த காய் பழம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா? இதுக்கு அந்த சேர்ல உட்கார விட மாட்டேனியா? எப்படி நடந்து வெளியில போறது தெரியும் எனக்கு. 3 பழம் வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு ஒண்ணு நம்ம மாதிரி 2 கொடுத்து சொன்னாங்க. நான் இதை மொத்தமா வச்சு சாப்பிட நினைச்சேன். பழம் சாப்பி போச்சு சித்தப்பா. பேராசை பெரு நஷ்டம். எனக்கு மட்டும்தான், எல்லாம் எனக்கு மட்டும்தான். ஏண்டா சித்தப்பா ஒரு 4 பழம் வாங்கி தரேன், வாங்கி தர மாட்டேன். தம்பிக்கு கொடுத்த பழத்தை அது தம்பிமாருக்கு கொடுக்காம நான் மட்டும் வச்சுக்கிட்டா போதும். இது செல்ஃபிஷ் காரியம். இன்னையோட இந்த பழக்கத்தை விட்டு இயேசு கிறிஸ்து எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்கிறாங்க. அவற்றை ஏற்ற தாழ்வு கிடையாது. எல்லாரையும் நேசிக்கிறார். நீ நினைச்சுக்கிட்ட அப்பா எனக்கு கொடுத்ததுனால எனக்கு மட்டும்தான் அப்படி நினைச்சுக்கிட்டியா? அந்த தம்பிமாரை ஏமாத்தி நினைச்சுக்கிட்டியா? இயேசு கிறிஸ்து பார்த்துட்டு இருக்க என் பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? உண்மையா இருக்காங்களா? அவருடைய செயல்கள் உண்மையா இருக்கா? ஒருவேளை அவங்க ஆலயத்துல
நன்மையா கொடுத்து கொள்ற மாதிரி நடிக்கலாம். இருதயத்தை ஆராய்ந்து நடிக்கிறார். இனிமே இப்படி செய்யாதுடா. இனிமே என்ன கொடுத்தாலும் உனக்குன்னே அப்பா கொடுத்தா கூட அந்த தம்பிமாருக்கு பங்கு வச்சு கொடு. சரியா? இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை நமக்கு கொடுத்தாங்கப்பா. அப்படிப்பட்ட இயேசுவோடைய பிள்ளைங்க நாம் எப்படி கொடுக்கணும்? மற்றவங்களுக்கு கொடுங்க, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்கு. நான் திரும்பி பழம் வாங்கி தரேன். வந்து தம்பி மார்க் வா வா வா.